கோடி மணியாண்டவர் கோடி அப்படின்ற மாதிரி கொஞ்ச நாள் இந்த மண்ணில் வாடகை வீடு மாதிரி நம்ம இருந்துட்டு காலி பண்ணி போண்டேன். அதுக்கெல்லாம் பார்த்தா நான் பெரிய ஆளு நீ பெரிய ஆளு நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். யாருக்கும் பெரிய ஆள் கிடையாது. ஏன்னா வருகின்ற பொழுது எதையுமே கொண்டு வரல, போகிற பொழுது எதையுமே கொண்டு வர முடியாது. கடைசியா கூட வர்றது ரெண்டே ஒண்ணு, நாம் செய்த பாவம் நம்ம செஞ்ச புண்ணியம். இதான் கடைசியா கூட வரும். நம்மளை அறியாம பாவம் பண்ணலாம், நம்மளை அறியாம புண்ணியம் பண்ணலாம். அதனால ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதனும் என்ன பாவம் பண்ற புண்ணியம் பண்றத எனக்கு ஒரு ஆளை நியமனம் பண்ணியிருக்கு. அன்றாட ஒவ்வொருத்த பேர்லையும் அவர் எழுதிடுவார். அதனால அதிகார பலத்துல பண பலத்துல தவறுகளையெல்லாம் செஞ்சு இங்க விசாரணைகளை தப்பிச்சுட்டாலும் கூட மேல ஒரு விசாரணை இருக்கு. அங்க செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிச்சே தீரணும். அதனால முடிஞ்ச அளவு யாருக்கு உதவி செய்யலைனாலும் உபத்திரியம் பண்ணாம வாழ்ந்துட்டு போயிடணும். வாழக்கூடிய வாழ்க்கை கொஞ்ச நாள். ஏன்னா இந்த உலகத்துல கலியுகம், இந்த கலியுகத்துல எத்தனையோ தான தர்மங்கள் இருந்தாலும் கூட உலகத்திலே சிறந்த தானம் அன்னதானம் அப்படி சொல்லுவாங்க. பசின்னு வர்றவங்களுக்கு சாப்பாடு போடணும். ஏன்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கார்த்திகைக்கு பின்னாடி மழை இல்லை, கர்ணனுக்கு பின்னாடி கொடை இல்லை அப்படின்வாங்க. அடிப்பட்ட ஏன்னா கார்த்திகை முடிஞ்சதுன்னா மழை காலம் முடிஞ்சது மாதிரி, அதே மாதிரி கொடை வல்லதாக எது வேணாலும் இல்லைன்னு சொல்லாம அள்ளி கொடுத்தவன் யார் அப்படின்னா கர்ணன். அப்பேற்பட்ட கர்ணனே இறந்து அவனுடைய ஆத்மா சொர்க்கத்துக்கு போகிற பொழுது பசி பசி பசின்னு துடிச்சதான். அது ஏன் பசிக்குது அப்படி கேட்கிற பொழுது, நீ வாப்பா நீ எல்லா தான தர்மமும் பண்ண, ஆனா நீ யாருக்கு சோறு போடல, யாருக்கு நீ சோறு போடல, அதனாலதான் உனக்கு பசிக்குது. ஆனா இருந்தாலும் உனக்கு உன்னுடைய கை ஆள்காட்டி விரல்ல ஒரு புண்ணியம் இருக்கு. என்னன்னா ஒரு அந்த சாப்பாடு கிடைக்குமா அன்னச்சத்திரம் இருக்கான்னு கேட்கிற பொழுது, அதோ அன்னச்சத்திரம் இருக்கிறது, போய் சாப்பிட்டு போங்கன்னு ஆள்காட்டி விரல்னால நீங்க நீட்டி காட்டுன அந்த புண்ணியம் விரல்ல இருக்கு. அந்த விரலை மட்டும் அப்படி வாயில வச்சுன்னா உன் பசி அடங்கணும் அப்படின்னு அதுக்கப்புறம் பசி அடங்குச்சான். அப்ப சாப்பாடு போட்ட இடத்தை காட்டுனதுக்கே புண்ணியம்னா நம்மளும் 4 பேருக்கு சாப்பாடு போட்டோம்னா எவ்வளவு புண்ணியம் கிடைக்கும். ஏன்னா ஒரு ஏழை 1000 பேத்துக்கு அன்னதானம் பண்ண முடியுமா, சாப்பாடு பண்ண முடியுமான்னா நினைச்சா முடியும். ஒரு கையில சர்க்கரையை வாங்கி ஒரு எறும்பு குழியில போடுங்க, 1000 என்ன 2000 பேருக்கு போட்ட புண்ணியம் நம்மளை வந்து சேரும். அதனால முடிஞ்சளவு மனிதனா வாழ வேண்டும். இறைவனாகப்பட்டவன் கொடுக்க நினைப்பதை யாரால் தடுக்க முடியாது என்ற தன்மையிலே எந்த விதத்திலே எப்படி கொடுத்து வைத்திருக்கின்றார் என்று பார்க்கின்ற பொழுது, கொடுத்ததெல்லாம் கொடுத்தார், அவர் யாருக்காக கொடுத்தார், கொடுத்ததெல்லாம் கொடுத்தார், அவர் யாருக்காக கொடுத்தார், கொடுத்ததெல்லாம் கொடுத்தார், இல்லை கொடுத்தார் கொடுத்தார், கொடுத்ததெல்லாம் கொடுத்தார், இல்லை ஊருக்காக கொடுத்தார்.
கிடைக்கிறதா புள்ள கிடைக்க மாட்டேங்கிறதா ஆளுக்கு ஒன்று எடுத்துக்கிட்டீங்க. ஆனா எனக்கும் கிடைக்கும் மனிதா, நீ இறந்த இந்த மண்ணுக்குள்ள வருகிற பொழுது நான் வந்து உன்னை திம்பேண்டுமா. அந்த மாதிரி எதுக்குமே நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை. ஏன்னா 8 அடி நிலம் சொன்ன அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் ஆடி இடங்கு வாழ்க்கையடா 6 அடி நிலமே சொந்தப்படாங்க. இப்ப அதுவும் கிடையாது அப்படின்னு உள்ள தள்ள சாம்பல் அள்ளிங்களா உங்க அப்பன் சாம்ப தோத்த தாத்தன் சாம்ப அப்படின்னு அது எவன் சாம்பன்னு எவனுக்குமே தெரியல. ஆமா, அது போக பூன்னு வந்திருக்கு புதுசா நடமாடும் தகன வண்டி. அதை சொன்னா போது வீட்டிலே வந்து எடுத்து கொடுத்துட்டு போயிடுறாங்க. இப்படி காலம் போய்கிட்டு இருக்கு. மணியை பிறந்த மணியை மண்ணில் கூட கடைசி நேரத்தில் இருக்கிற வாய்ப்பு இல்லாம வேற மாதிரி போய்கிட்டு இருக்கு. அதனால மனிதா வாழ வேண்டும் தொழிலை பெருமையான பெருமை இடத்தை பார்க்கின்ற பொழுது அழகான அருமான இடமாக இருந்தாலும் கூட நதிகளையும் மலைகளையும் பார்க்கின்ற பொழுது அழகா இருந்துட்டாலும் கூட அழகான நதிகளிலே தாவரி கொப்பாக இருக்கக்கூடிய இந்த நதியை பார்க்கின்ற பொழுது என்ன இருக்கிறது அப்படி என்றால்
கிடையாது. பெருமையான இப்ப எடுத்து பார்க்கிற பொழுது நாரத உரியடம் எந்த பார்த்து இருக்க வேண்டும் அப்படின்றார். நாரத உரியடம் எந்த பார்த்து இருக்க வேண்டும் அப்படின்னா சத்தம் வேணுமா? இதை ஒட்ட கணித்து பார்க்கலாம். அடோலம் சோ என்று சொல்லக்கூடிய நினைத்து அடோலம் சோ அடோலம் சோ சிவாடி கொண்டிருக்கிறார். பொருளுக்கு சொந்தக்கார பெண் வள்ளியாத்தான் இருக்க வேண்டும். வள்ளியின் சொல்லை மாதரசி வந்ததினால் என்ன சிறப்பா இடத்தில் வள்ளிக்கு சிறப்பா வரையை பார்க்கிற பொழுது பெரியார் வரையா கூட இந்த பெண்ணினுடைய அளவை பார்க்கிற பொழுது என்னடா இருக்கின்றார்? நம்மை ஓரவசி மேனகை லோத்தமை அதிகம் சொல்லக்கூடிய தேவ வழியை காட்டிலும் வெஞ்சுகின்ற இருக்கின்றார். பெண்மணியுடைய இடத்தை இந்த இடத்தை பார்க்கிற பொழுது உள்ளை மருதம் நெய்தல் வாழை குறிஞ்சி சொல்லக்கூடிய 50 இடத்திலே உறுதியை சொல்லக்கூடிய அழகான இடத்தை வந்திருக்கின்றோம். ஆக இந்த பெண்ணினுடைய அழகை பார்த்தார் என்னதான் அறிக்கிறார் அப்படின்னு பார்க்கிற பொழுது அந்த நிலவு கொப்பாக இருக்கக்கூடிய இந்த பெண்ணினுடைய அழகை பார்த்தார். நிலவு ஒரு பெண்ணாகி உணவு என்ற அழகோ நீர் அலைகள் இடமாறி நீந்துகின்ற குள்ளோ நீந்துகின்ற குள்ளோ நிலவு ஒரு பெண்ணாகி உணவு என்ற அழகோ நீர் அலைகள் இடமாறி நீந்துகின்ற குள்ளோ அழகை பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு சொந்தக்கார பெண் வள்ளியாத்தான் இருக்க வேண்டும். உடனே போகணும், உடனே பார்க்கணும், உடனே திருமணம் சொல்லக்கூடிய ஒரே ஒரு ஆசை
கைகள் கொள்ளுவதென்ன ஒளி தோன்றுமோ மன்மதனை அள்ளி காக்க வேண்டும் ஒளி தோன்றுமோ மன்மதனை அள்ளி காக்க வேண்டும் உள்ளை பூமிகள் வெள்ள எண்ணிடம் ஒத்த சிந்த வேணும் சரிகப்ப சமகப்ப சரிகப்ப சரி அரி 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 கல்யாண ஆசை கொண்ட காரணத்தை சொல்லவா இது புது பழக்கம் பாருங்கள் அச்சம் கொஞ்சம் காரணத்தை சொல்லவா மட்டுமா எடிவோடு அது சேர்ந்து போகுமா தொட்டு பார்க்கவா தொடர்ந்து போகவா உள்ள வேண்டாடி காரணத்தை சொல்லவா நாடு குறிப்பட மாணிக்க சபை தலைவர்